ஓகே கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நானும் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, பிசியில் ஒய்ஃபை இல்லை, நான் எப்படி இன்டர்நெட்டை வந்து நம்மளோட பிசிக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. எப்படி அப்படின்னா ரெண்டே வழி தான். ஒன்று வந்து ஒயர்லெஸ்ஸாக ஒய்ஃபை வாங்கி கனெக்ட் பண்ண வேண்டியது, இன்னொன்று என்னென்னா நம்மளோட லேண்ட்லேருந்து, அதாவது கீழே இருக்க இன்டர்நெட்லேருந்து ஒயர், அதாவது லேண்ட் ஒயரை மேலே வரைக்கும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இன்டர்நெட் எடுக்கிறது. ஸோ இந்த ரெண்டு வழி தான் வந்து இருக்குது. ஸோ அந்த ரெண்டு வழியில் ஃபஸ்ட்டு வழியை வந்து எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருள், அதாவது ஆல்ரெடி ஏதாவது ரவுட்ரு வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வச்சு எப்படி ஒயர்லெஸ்ஸாக வந்து கொண்டு வரது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து எந்த ஒயர் கனெக்ஷனுமே இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம இன்டர்நெட்டை எடுக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு ரவுட்ரு யூஸ் பண்ணி எப்படி பிசிக்கு இல்லை மற்ற சரௌண்டிங்கான ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லா டிவைஸுக்குமே நெட்டு கொடுக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இது வந்து ஒரு சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ரவுட்ரு இருந்துச்சு. ஸோ இது வந்து டெண்டாவோட ஒயர்லெஸ் ஹோம் ரவுட்ரு. ஸோ இந்த ரவுட்ரு பார்த்திங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட 10-15 வருஷம் கிட்ட ஆச்சு. ஸோ அப்போ வாங்கின ரவுட்ரு வச்சு நம்ம இப்போ 2023 2024 சூப்பரான ஒரு விஷயம் வந்து பண்ண முடியும். அது வந்து என்ன ஆப்டிமைஸாக ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அங்கே ஒரு ஆண்டனா பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அந்த ஆண்டனா தான் பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்ரு. ஸோ அது என்னென்ன பண்ணும், என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி இன்டர்நெட் வர வைக்க போகிறோன்றத நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போய் சாஃப்ட்வேர் விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட்ஸை நான் வந்து காமிச்சிட்றேன். ஸோ பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜன்னல்லேருந்து இது இவ்வளோ தள்ளி இருக்குது, ஓகேங்களா. ரவுட்ரு வந்து நேராக இது கீழே நேராக வந்து இருக்குது. நான் வந்து ஆண்டனாவை நல்லா திருப்பி வச்சுட்டேன். இங்கே மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டு பவர் சப்ளை கீழே கொடுத்துருக்கேன். இந்த லேனை பார்த்திங்கன்னா நான் என்னோடய சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஏன் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய சிஸ்டமில் ஒய்ஃபை கிடையாது, அந்த டாங்கிளும் பார்த்திங்கன்னா சரியாக ஒர்க் ஆகலைன்ற ஒரு காரணத்தினால நான் பார்த்திங்கன்னா லேனை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் லேனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இன்டர்நெட் கொண்டு வந்தேன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம சிஸ்டம் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். ஸோ இது வந்து இன்டர்நெட் வருதுன்னு அர்த்தம். இன்டர்நெட் வராமல் இருந்தால் ஒரு சிம்பிள் வரும் இல்லையா, ஒரு குளோப் மாதிரி ஒரு சிம்பிள். ஸோ அந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ அந்த வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே நம்ம வந்து 192.168.1.1 அப்படிங்கிறது தான் வந்து இதாக இருக்கும். நான் வந்து இந்த ஐபியை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஐபியை வந்து 2.2 அப்படிங்கிறத வச்சுருக்கேன். ஸோ இது கொடுத்திங்கன்னா ஐபி வந்துடும். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே அட்மின் இருக்கும். ஆனால் நான் வந்து என்னோடய பாஸ்வேர்டை வந்து மாற்றி வச்சுருக்கேன். பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து இங்கே வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா. சரி, இங்கே அட்வான்ஸ்டு போய்க்கோங்க. அட்வான்ஸ்டு போனீங்கன்னா இங்கே கான்ஃபிடென்ஷியலான எல்லா விஷயமே முன்னாடி வந்துடும், ஓகேங்களா. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒயர்லெஸ்குள்ளே போய்க்கோங்க. ஒயர்லெஸ்குள்ளே போயிட்டு ஒயர்லெஸ் எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ இங்கே எக்ஸ்டெண்டர் மோடில் டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் WISP அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். அங்கே கொடுத்துட்டு கீழே இங்கே ஓப்பன் ஸ்கேன் அப்படின்னு இருக்கும். ஓப்பன் ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸில் என்னென்ன நெட்வொர்க் வந்து அவைலபிளாக இருக்கோ எல்லா நெட்வொர்க்குமே வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்டெல், SDS ஹோம், SR, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வந்துடும், ஓகேங்களா. அதோட சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் எவ்வளோன்னு வந்து காமிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட சிஸ்டமில் வந்து எந்த நெட்வொர்க் கனெக்ட் பண்ணணுமோ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கும். நம்ம வந்து நம்மளோட ஏர்டெல், SDS ஹோம் அப்படின்ற இந்த நெட்வொர்க்கை தான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சும்மா செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு கனெக்ட் ஆகிடும். அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் தான் மேட்ரு. அண்ட் அதுக்கப்புறம் டூல்ஸில் போயிட்டு இங்கே ரீபூட் ரவுட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரவுட்ரு வந்து ரீபூட் ஆகிடும். ரீபூட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ காமிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம யூடியூப் போயிட்டு ஸோ இதை வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ ஸ்பீடு வந்து பெருசாக வரக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு பழைய விஷயம், அதாவது ஒரு பழைய ரவுட்ருங்கிறதுனால இதோட ஸ்பீடு கேரேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த ரவுட்ரு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப 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 பேசிக்கான ஒரு ரவுட்ரு, அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இதோட ஸ்பீட் டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்துருவோம். ஸோ கொடுத்தனா ஏர்டெல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, IPM அது வந்துருச்சு. எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக தான், ரொம்ப கம்மியாக தான் போகும். ஏன்னா இது ஒரு பழைய ரவுட்ரு, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து புது ரவுட்ரு அந்த மாதிரிலாம் ஒயர்லெஸ்ஸாக போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடு மட்டமாக இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பேசிக்கான சின்ன ரவுட்டருக்கு இவ்வளோ ஸ்பீடு, அதுவும் ஒயர்லெஸ்ஸாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்டெண்டர் மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு நல்ல ரவுட்ரு வச்சுருக்கீங்க, நல்ல ஸ்பீடாக வந்து ரவுட்டர் இருக்குது அண்ட் டிஸ்டன்ஸும் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒயர்லெஸ்ஸாக வேணும், இப்போதைக்கு மட்டும் அர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் டெண்டாட இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ரவுட்ரு, அதாவது ஒயர்லெஸ் ஹோம் ரவுட்ரு, இந்த மாதிரி பேசிக்கான ரவுட்ரு என்னென்ன இருக்கோ அந்த ரவுட்டருக்கு எல்லாமே வரும். அதுக்கப்புறம் ஏடிஎஸ்எல் ரவுட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த ஏடிஎஸ்எல் ரவுட்டருக்கு வந்து இது சப்போர்ட் ஆகுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. யாராவது அந்த மாதிரி வச்சுருந்து செட்டப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஏடிஎஸ்எல் ரவுட்டரும் வந்து இருக்குது. அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சரியாக எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். சரி, இப்போதைக்கு எனக்கு இன்டர்நெட் வேணும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா Realme UI 5.0 பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸாக தான் வந்திருக்கு. நம்ம ஃபோனும் வந்து மாற்றலாம் அப்படின்னு நினச்சோம். அதுவும் இந்த வருஷம் பண்ண முடியுதா என்ன அப்படிங்கிறத சூப்பராக வந்து அடுத்த வீடியோவில் ப்ரைஸ் பட்ஜெட் எந்த ஃபோன்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ். பை கை.